2 பாரதிகள். நம்முடைய பப்பாசி மிகவும் நேர்த்தியானவர்கள், விவரமானவர்கள். தலைப்பு என்ன என்று கேட்டபொழுது நூலைப்படி என்று சொன்னேன். அவர்கள் பார்த்தார்கள் 2 பாரதிக்கு நடுவிலே நூலைப்படி என்கிற தலைப்பை விட்டால்தான் அது சரியாக இருக்கும். காரணம், இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். கழுத்து பிடரி சிலிர்க்க நிமிர்ந்தான், கண்களில் அனல் தேக்கி இங்கு கால் வைத்திடுமோ இந்தி என்று எழுந்தான். களத்தில் பகை நோக்கி எழுத்து வடிவில் நெருப்பை உமிழ்ந்தான், எரிமலை உண்டாக்கி அவன் எடுத்து பிடித்தது எழுதுகோல் அல்ல எந்திர துப்பாக்கி என்று எழுதினேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்தான் எழுதினார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி. அது என்ன, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி? காலையில் படிக்க வேண்டுமா, கடும்பகல் படிக்க வேண்டுமா? பாரதி என்ன சொன்னார்? பாரதிதாசனுடைய வணக்கத்துக்குரியவராக இருந்த மாகவி என்ன சொன்னார்? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று காலையில் தானே படிக்க சொன்னார். பாரதிதாசன் ஏன் காலையில் படி கடும்பகல் படி, ஏன் நடுப்பகல் என்று எழுதியிருக்கக்கூடாதா? கடுமையான, கொடுமையான, வெம்மையான, உச்சி வெயில் சுட்டெரிக்கிற கடும்பகலில் கூட நீ படிக்க வேண்டும். காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி என்று ஏன் சொன்னான் என்றால், 3000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகமே, நீ காலையிலும் படிக்க வேண்டும், பகலிலும் படிக்க வேண்டும், மாலையிலும் படிக்க வேண்டும், இரவும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்திலே ஒதுங்கக்கூடாது. பிரம்மனுடைய நெற்றியிலே பிறந்தவன் ஒரு சமூகத்தினர், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், ஆக கடைசி காலிலே பிறந்தவன் சூத்திரன். இந்த 4 பேர்களிலுமே சேர்க்கப்பட முடியாத ஒரு இனம் பட்டியல் இனம். அவர்கள் பஞ்சமர்கள் என்று வகுத்திருக்கிறார்களே. இப்படி வகுக்கப்பட்ட திட்டமிட்ட சதி சூழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டுமையானால் அவன் அன்றைக்கே எண்ணி பார்த்திருக்கிறான். நீட்டு போன்ற கழுத்தை நெரிக்கிற சட்டங்களெல்லாம் வந்து உங்கள் வாழ்வின் உயர்வை தடுக்கும். எனவேதான் நீ காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படித்தால்தான் உன் முன்னேற்றத்தினுடைய முட்டுக்கட்டைகளை உடைத்து தகர்த்தெறிந்து நீ முன்னேற முடியும் என்று புரட்சி கவிஞன் எண்ணி இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி நல்லபடி, புக படிப்படியாய் புலமை வருவேன் சொற்படி நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி. படிக்க தொடங்குற போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுட்டு நீ படி. தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி நூலைப்படி. சரி, படிக்க சொல்லியாச்சு. எப்படி படிப்பது? கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க. அதற்கு தக எல்லா நூல்களையும் கற்றுவிட முடியுமா? கற்பவை தான் கற்க வேண்டும். அவனுடைய முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னதை எண்ணிக்கொண்டே அடுத்த வரிகள் சொல்கிறார். பொய்யிலே காற்படி, புரட்டிலே முக்காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி நூலைப்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. அதனால் சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி என்றார். இந்த சாதியை சொல்கிற போது மட்டும் சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி என்றார். நான் எண்ணி பார்த்தேன், ஏன் தெரிந்து படிக்க வேண்டும்? அது எப்படி தீமை மறுபடி வரும் என்று எண்ணி பார்த்தேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர். அப்போதே இந்த சாதி பிணக்குகள் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்திருந்த இந்த சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற இடைக்கால பிரிவுகள், பிளவுகள் நொறுங்கி போயிருக்குமானால் பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு பிறகு சாதிகள் 2 ஒழிய வேறில்லை என்று அவ்வை தமிழச்சி எழுதினால், அதற்கு பிறகும் இந்த நூற்றாண்டின் இணையில்லாத கவிஞன் பாரதி, பாரத தேவியின் பக்தன், அவன் ஒரு 19வது சித்தன், ஞான முத்து குளித்த முத்தமிழ் புத்தன்,
இலக்கணம் என்னும் ஏணி அறிந்தவர் மட்டுமே ஏறும் மொட்டை மாடியாய் இருந்த செந்தமிழ் இலக்கிய வீட்டில் பாமரர் ஏறவும் படிகள் அமைத்து கட்டி கொடுத்த கவிதை கொத்தன் என்று பாரதியை பற்றி எழுதினேன். அந்த பாரதி என்ன பாடினான்? பெரியவர்களுக்கெல்லாம் பாடினால் கேட்க மாட்டார்கள், திருந்த மாட்டார்கள் என்று சாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதினான். அதற்கு பிறகும் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததா? நிகழ்ந்திருந்தால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று எழுதியிருப்பாரா? அதற்கு பிறகு உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலந்தான் உயர்வும் தாழ்வும் வளர்க்குது என்று பாட்டுக்கோட்டையான பட்டுக்கோட்டை எழுதினார். ஏன் நான் சட்டமன்றத்திலேயே கூட என் கன்னி பேச்சிலேயே குறிப்பிட்டேன், குணத்துக்கு முன்னாலும் ஜாதி, கட்சி கொள்கைக்கு முன்னாலும் ஜாதி, செய்யும் மனத்துக்கு முன்னாலும் ஜாதி, ஓதும் மந்திரத்துக்குள்ளேயும் ஜாதி, வாங்கும் பணத்துக்கு முன்னாலும் ஜாதி, காதல் பார்வைக்கு முன்னாலும் ஜாதி, செத்த பிணத்தைத்தான் விட்டதுவா ஜாதி, அங்கும் பிரிவுக்கு தக்கபடி சுடுகாடு உண்டு என்று சட்டமன்றத்திலேயே என் கன்னி பேச்சிலே பதிவிட்டேன். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் என்னை ஆற தழுவி பாராட்டினார்கள். அப்படியானால் என்ன முடிவு? மறுபடி இந்த தீமை வராபடி பார்க்க வேண்டுமையானால் சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி என்றார் புரட்சி கவிஞர். அப்படி நூலை படி என்று அவர் சொன்னது, அந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பேர் இயக்கம் உருவாகியது. அந்த பேர் இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, நீட்சி, இன்றைக்கு மிகப்பெரிய யுக புரட்சி இந்த தமிழ்நாட்டிலே உருவாகி இருப்பது. அது என்ன திராவிட மாடல் என்று யாராவது கேட்பார்களே, ஆனால் நாடு முழுவதும் இனி புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இணைந்து நடத்தும் என்று ஒரு சட்டம் போட்டாரே நம்முடைய முதலமைச்சர். எனக்கு பட்டாடைகளோ சால்வைகளோ எவரும் வழங்க வேண்டாம், மாலை மணிச்சரங்கள் வேண்டாம், எனக்கு யாராவது பரிசளிக்க விரும்பினால் உங்கள் அன்பளிப்பாக புத்தகங்களை வழங்குகள் என்று பெற்றுக்கொண்டு அந்த புத்தகங்களையெல்லாம் நாடு முழுக்க இருக்கிற குக்கிராம்பத்து பள்ளிகளுக்கெல்லாம் அனுப்புகிற கல்வி பணியை, அறிவு பணியை மேற்கொண்டிருக்கிறாரே, அந்த முதலமைச்சர் ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் என்று பெயர் வைத்தார். எல்லோரும் கேட்டார்கள், திராவிட மாடல் என்றால் என்ன என்று. நான் தான் முரசொலியிலே ஒரு 8 வரி எழுதி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தேன். அன்பே உயிரென்று நாடல், அறிவை திசைதோறும் தேடல், அடாத செயல்களை சாடல், ஆன்றோர் கலந்துரையாடல், அறப்போர் களத்தினில் கூடல், அனைவரும் சமமென்று பாடல், ஆதிக்கத்தை கிழித்து போடல், அறியாமையை இழுத்து மூடல், தமிழ் அன்னைக்கு வாகை சூடல், அதுவே திராவிட மாடல் என்று குறிப்பிட்டேன். இந்த விளைச்சலுக்கு வெற்றிக்கும் என்ன காரணம்? புரட்சி கவிஞர் சொன்ன நூலை படி என்கிற அந்த வரி வாசகம் அழுத்தமாக இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நூலை படிக்கிற ஆர்வம் நாடு முழுக்க வெளிச்ச பிரளயமாக விரவி பரவி கொண்டிருக்கிறது.